ப்ரோ கவர்மெண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சர்வதேச போட்டிக்கு போகக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு நாங்கள் வந்து நிதியுதவி தரோம் அப்படின்ற உருட்டு. உண்மையிலேயே 2023 இந்த ஸ்கீம் வந்து நடைமுறையில் இருக்குது. 2023 தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி கடினமான சூழலில் வறுமையில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வந்து சர்வதேச தேசிய போட்டிகளுக்கு போனால் பெரிய செலவாகும். அந்த செலவு அவங்களால செய்ய முடியாதுன்றதுனால போட்டியிலிருந்து விலகுவாங்க. அப்படியான சூழல் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு நிதியுதவி தரணுன்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனை உருவாக்கி பெரிய நிறுவனங்கள்கிட்டருந்து நிதி திரட்டுறது, முதலமைச்சரோட சொந்த நிதியிலிருந்து கொஞ்சம், தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து கொஞ்சம் அப்படின்னு போட்டு அது மூலமாக வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒரு 5402 பேர் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க. ஒரு 170 கோடிக்கு மேலே அவங்களுக்கு வந்து உயரிய ஊக்கத்தொகைன்னு சொல்லக்கூடிய அந்த பணம் வந்து அவங்க கைக்கு போய் சேர்ந்துருக்கு. உண்மையிலேயே வந்து போன கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமெல்லாம் எடுத்து ஸ்டிக்கர் வெட்டக்கூடிய வேலையை ஒரு தொடர்கதையாக வந்து விஜய் ப்ரோ கவர்மெண்ட் செய்யுதுன்றது வருத்தப்படுறதா, இல்லை இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறதா அப்படின்னு தெரியாத நிலைமையில தான் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும்.